மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய விதங்கள் இருக்குங்க. டைரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டெப்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது பாண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நிறையா இருக்குங்க. இதில் இப்போ பார்க்க போகிறது பிஎஸ்யூ மியூச்சுவல் ஃபண்ட். அதோட நேம்லேயே இருக்குங்க, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க. அதாவது கம்பெனிஸ், என்னென்ன கம்பெனிஸ்னால், அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து பப்ளிக் செக்டார், நமக்கு நார்மலாகவே தெரியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் த அலோகேஷன் வந்து இந்த கம்பெனிக்கு மேலே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பணத்தை போடுவாங்க. பிஎஸ்யூ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வந்தீங்கனாலே 2 வகை அதில் இருக்கும். ஒன்று, இந்த மாதிரி கவர்மெண்ட் பேக்டு கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸில், சரிங்களா, டைரக்ட் ஸ்டாக்ஸோட தான், ப்ரைவேட் செக்டர் மாதிரி கவர்மெண்ட் கம்பெனியோட ஸ்டாக்ஸு. அதே மாதிரி இந்த பக்கம் செகண்ட் டைப் பிஎஸ்யூவில் என்ன இருக்குன்னா, பேங்கிங் அண்ட் டெப்ட்னு இருக்குது. ரொம்ப சிம்பிள். பேங்க்கில் பாண்ட் முதலீடுலாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும். கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னால் நம்மக்கிட்ட வந்து ஒரு டீலை பண்ணிவிட்டு, ஒரு பாண்டில் டீல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறோன்னா 10% அவங்க டீல் பண்ணுறோன்னா 10% வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பேசுவோம். இதுதான் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா. இப்போது இந்த பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக் செக்டரில் உள்ள அதே பேங்க்கில் உள்ள பாண்ட்ஸ் மூலிமா பண்ணுவாங்க. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறதில்ல, ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பாண்டுகள் மேலே அந்த பேங்க்கில் இருக்கு இல்லையா, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ஸில் மட்டும் இல்லாமங்க கவர்மெண்ட் பேஸ்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அது பணம் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ், இப்போ இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இந்த மாதிரியான பாண்ட்கள்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிஎஸ்யூ டைரெக்டாக ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் போடுற ஃபண்ட் ஒன்று, இன்னொன்று பாண்ட்ஸில் போடுற ஃபண்டு. இப்போது ஸ்டாக்ஸ்ன்னு எப்போலாம் வருது, கண்டிப்பாக அந்த இடத்துல ஹை ரிஸ்க் அண்ட் வாலட்டிலிட்டி மேலும் கீழும் கண்டிப்பாக வந்து ஏறி இறங்குங்க. ஒரு லாங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கேபிட்டலுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும், ஓகேங்களா. இந்த பக்கம் பிஎஸ்யூ டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா, பாண்டில் முதலீடு பண்ணுறனால கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் ரிஸ்க்கு, அதாவது லோ கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் ஹை ரேட்டட் பாண்ட்ஸில் தான் அவங்க பணத்தை அவங்க முதலீடு பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ஸ்டடியாக ரிட்டர்ன் கிடைக்கும், ஆனால் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. மாடரேட் அப்படின்னும் போது ஒரு 7%, 7.5, 7.4 இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாங்க. இந்த பக்கம் பிஎஸ்யூ ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பேக்கடு கம்பெனிஸில் போடுறதுனால ஒரு சின்ன ட்ரஸ்ட் நமக்கு கிரியேட் ஆகும். இதில் இந்த டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட்னா அவங்களுடைய லாபத்தில் ஒரு பங்கை வந்து ஒரு ஸ்டாக்குக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா 10 ரூபா மட்டும் ஒரு பர்சன்டேஜ் வைஸில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ டிவிடெண்ட்லாம் அவங்களுக்கு இதில் நல்லா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம், கவர்மெண்ட் பாலிசிஸில் என்ன சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவங்க செய்கிறாங்களோ, இந்த மாதிரியான கம்பெனிகள் அதில் டைரெக்டாக வந்து பலனடையும். இந்த பக்கம் பிஎஸ்யூ டெப்ட் ஃபண்ட் அப்படித்திங்கன்னா, ஸோ ரொம்ப ரிஸ்க்கு கிடையாது, அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸும் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வரும்போது பிஎஸ்யூ ஈக்விட்டி ஃபண்டில் நான் ஒரு 3 ஃபண்டு உங்களுக்கு சொல்கிறேன். டாப் 3 நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ லாங்கர் ரனில் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட 22.34% ஒரு ஃபண்டு கொடுத்துருக்கு, இன்னொரு ஃபண்டு 21.72% கொடுத்துருக்கு, அண்ட் இன்னொரு ஃபண்டு 21.10% கொடுத்துருக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸில். இந்த பக்கம் இதே பப்ளிக் செக்டரில் உள்ள பேங்கிங் அண்ட் டெப்ட் ஃபண்டில் ஒரு ஃபண்டு 7.48%, இன்னொரு ஃபண்டு 7.22%, இன்னொரு ஃபண்டு 7.2%. இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸ்டாக்ஸில் போடும்போது அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடும்போது அதனுடைய க்ரோத் வந்து ஸ்டடியாக இருக்கும், பட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்டாக்ஸில் அப்படி கிடையாது, ஷார்ட்டர் டைமில் இறங்கி ஏறினால உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஃபேர் இருக்கலாம். பிஎஸ்யூ ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் நீங்கள் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க, கொஞ்சம் அதிகமாகவே கூட இருக்கும் லாங்கர் ரனில். இப்படி தாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பணத்தை எங்கே போடுறாங்க, எவ்வளோ ரிஸ்க்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங்கர் ரன் அப்படின்ற போதே கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறாங்கன்றதை தாண்டி நீங்கள் சூஸ் பண்ண போகிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரு லாஸ்ட்டு அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்காம ரோலிங் ரிட்டர்ன்ஸ், ஆல்ஃபா, பீட்டா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கேப்சர் ரேஷியோ, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் பார்ட் 1 பார்ட் 2ல் நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நான் லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இங்கே நம்ம பார்க்குற எந்த கம்பெனிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸாக ரெக்கமெண்டேஷனாக இல்லைங்க, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க, அவ்வளோதான். சரிங்களா? நான் உங்கள் விக்கி. இந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேச்சை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிற மக்களே, நன்றிகள்.